ஒரு அழகான கிராமத்தில் ஹரிணி என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் அன்பானவள். விலங்குகளை பார்த்தால் அவளுக்கு கண்களில் ஒளி வரும். ஹரிணிக்கு 2 செல்ல நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு சிறிய குருவி, அவள் அதற்கு சிட்டி என்று பெயர் வைத்தாள். ஒரு நாய், அதற்கு அவள் மிகவும் பிடித்த கால்பந்து வீரரின் பெயரை வைத்து நெய்மர் என்று அழைத்தாள். ஒவ்வொரு காலலைவும் ஹரிணி எழுந்தவுடன் சிட்டி அவள் ஜன்னலில் வந்து சிர் சிர் என்று பாடும். நெய்மர் வாலாட்டி கொண்டு ஓடி வந்து, வா ஹரிணி, விளையாடலாம் என்பது போல் குரைக்கும். ஒரு நாள் மதியம் ஹரிணி தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது சிட்டி திடீரென்று பறக்க முயன்று கீழே விழுந்தது. அதன் சிறிய இறக்கை காயமடைந்தது. ஹரிணி பதறி அழுதாள். சிட்டிக்கு என்னாச்சு? நெய்மர் உடனே ஓடி வந்து சிட்டியின் அருகில் அமர்ந்து கவனமாக பார்த்தது. அது சிட்டியை காப்பாற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டது. நெய்மரின் புத்திசாலித்தனம். நெய்மர் வேகமாக வீட்டுக்குள் ஓடி ஹரிணியின் அம்மாவை அழைப்பது போல குரைத்தது. அம்மா ஓடி வந்து சிட்டியை மெதுவாக எடுத்தார். மருந்து போட்டு மென்மையான துணியில் வைத்து ஓய்வெடுக்க வைத்தார்கள். சில நாட்களில் சிட்டி மீண்டும் பறக்கத் தொடங்கியது. அது வானில் பறந்தபடி ஹரிணியின் தலைக்கு அருகில் வந்து சுற்றியது. நெய்மர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. நெய்மர் ஹரிணி சிரித்தபடி சொன்னாள், உண்மையான நட்பு மனிதர்களுக்கு மட்டுமில்லை, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட இருக்கும். அன்று முதல் ஹரிணி, சிட்டி, நெய்மர் மூவரும் பிரிக்க முடியாத நண்பர்களாக வாழ்ந்தார்கள்.